ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இது ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோ சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற கனவோடு இருக்கார். அதுக்கு காரணம் அவரோட அம்மா. அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை. ஹீரோவுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, உயிரோடு இல்லாத அவங்க அம்மாவை இப்போவும் தான் கூட இருக்கிற மாரி அவர் இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மா பற்றி யாராவது கேட்டால் உடனே அவங்க தான் கூட இருக்கிற மாரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் அவர்கிட்ட புதுசாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் அவருக்கு சைக்காலஜிக்கலாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் கூட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோயின், இவங்க எல்லாத்துக்கும் ஹீரோவோட பிரச்சனை என்னன்னு தெரியும். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோவுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கில்லும் இருக்கும். அது என்னென்னா, அவர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுங்கிற ஆசைனால நிறைய எஃப்ஐஆர்ஸ், அன்சால்வ்டு கேசஸில் இருக்க எஃப்ஐஆர்ஸு, சால்வ்டு கேசஸில் இருக்க எஃப்ஐஆர்ஸு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இந்தமாரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் நிறைய விஷயங்களோட நிறைய கேசஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி இவர் படித்து சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பார். இதன் மூலம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில டைம் அவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹீரோயினுக்காக ஹீரோ மெரின்கிற ஒரு பொண்ணோட சூசைட் கேஸில் இன்வால்வ் ஆகுறாரு, ஹீரோயினோட மீடியா ரிலேட்டட் விஷயத்துக்காக. ஆனால் இதுவே ஹீரோவோட லைஃப்பில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குது. ஹீரோவுக்கு அந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணுங்கிற பிரஷரையே உருவாக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஆனந்த் ஸ்ரீ பாலா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ், ஹீரோ ரிவீல் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட ஒளிப்பதிவும் நல்லா தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு சேஸ் சீன் நடக்கும், அந்த சீனில் ஒளிப்பதிவு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது படத்தோட எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹீரோவா அர்ஜுன் அசோகன் பண்ணியிருந்தாரு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் அபர்ணா தாஸ் பெருசாக அவங்களுக்கு நடிக்கிற ஸ்கோப் இல்லாட்டியும் அவங்க வர சீன்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோலில் சித்திக் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் போலீஸ் ஆஃபீஸராக சைஜு குரூப் பண்ணியிருப்பார், அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவரோட கேரக்டரை கொஞ்சம் நல்லாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயும் போர் அடிக்காமல் ஒரு சுவாரஸ்யமாகவே போச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஹீரோ எப்படிப்பட்டவர், அவரோட கேரக்டர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ஹீரோ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிற கான்ஃப்ளிக்ட்னு சொல்லி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்லா தான் போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக முடிச்சிருந்தாங்க. அது ஒரு மாதிரி மாஸ் அண்ட் கிளாஸாக இருந்த மாரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடில் போக ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோடில் தான் படம் போகும். கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற ட்விஸ்ட்டு நல்ல ட்விஸ்ட்டு தான், என்னால் கெஸ் பண்ணவே முடியல, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எங்கேயும் போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக போச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவி. உங்களுக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ், மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாஸ், மிஸ்ட்ரி ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லை, வயலன்ஸ் ஆன சீன்ஸும் இல்லை. ஸோ எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.